ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டேட்டு 30/7/2024. இது 41வது சீரீஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். அதை வாட்ச் பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜில் கேளுங்க. அதை நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோஸு கண்டினியூஸாக நம்ம எல்லா ஸ்கிரிப்டையும் என்ன லிஸ்ட்டு நம்ம மேஜர் பேர் இருக்கோ அதோட ட்ராக்கிங் வீடியோ மாதிரி இதை கண்டினியூஸாக நம்ம போட்டுன்னு வரோம். பார்க்காதவங்க பழைய வீடியோவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதில் என்னென்ன நம்மளுக்கு லெவல்ஸ் போகுது, எதுக்கப்புறம் எந்த லெவல் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகுதுன்ட்டு செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 5 என்ட்ரி ஓடின்னு இருக்க சொல்லியிருந்தேன். அந்த 5 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்து கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்கு. இந்த ரிவர்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணி கீழே ரிஜெக்ஷன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்னோடய கணிப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏதாவது சின்ன நியூஸ் கிடைச்சாலே போதும், இந்த லெவலுக்கு வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் கோல்டு என்ன லெவலில் மூவ் ஆகுதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது சில்வர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எந்த சிக்னலும் கிடையாது. அடுத்தது ஏயுடி கேடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தது ஏயுடி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த லாஸு எவ்வளோ தூரம் போகுது, இல்லை நம்ம எந்த லெவலில் போயிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்ட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி பேர் எல்லாமே நல்ல மூமெண்ட்டு போயிருக்கு. அதில் ஏயுடி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 2 என்ட்ரியுமே சின்ன லாஸில் போயிட்டுருக்கு. ஓகே, இது எந்த லெவலில் போகுது, எப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஏயுடி ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரி நல்ல லாஸில் போகுது. செகண்ட் என்ட்ரி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பார்க்கலாம். அடுத்தது ஏயுடி நியூசிலாண்டு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நல்ல ரேஞ்ச் எடுத்து மேலே போயிருக்கு. இதுக்கப்புறம் மேலே போக முடியலன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஆனால் ரேஞ்ச் எடுத்து இந்த லெவலை கிராஸ் பண்ண முடியாமல் ஷார்ப்பாக கீழே இறங்கிடுச்சு. இப்போதைக்கு இந்த என்ட்ரி எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த என்ட்ரிலாம் லாஸில் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது இப்போதைக்கு இது எல்லாமே கவர் பண்ணி ஜீரோ ஆக்கியிருக்கு. இது இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். இன்னும் இந்த நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் கீழே போய் ப்ராஃபிட் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். பார்க்கலாம். இதை ஏயுடி நியூசிலாண்டை வாட்ச் பண்ணுங்கள். எந்த லெவல் போயிட்டு எந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கேடு சிஹெச்எஃப்பில் ஒரு என்ட்ரி கிடச்சது போன வீடியோஸ்லேயே. அந்த ஒரு என்ட்ரி சின்ன ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது கேடு ஜேபிஒயில் இப்போதைக்கு 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 2 என்ட்ரியும் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நிறைய என்ட்ரி கிடச்சிருக்கு ஜேபிஒய் பேரில். இது பார்த்திங்கன்னா நம்ம ரிஜெக்ஷன், நம்மளோட பேர் மேட்ச் ஆகலை, அதனால் ரிஜெக்ஷன் போட்டு வச்சிட்டேன். இதை நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்ல. எந்த மூமெண்ட் இருந்தாலும் நம்ம கேர் பண்ண தேவையில்ல. அடுத்தது நம்ம ஹீரோ ஏயுடியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஏயுடி பேர்ன்றதுனால ஷார்ப்பாக மேலே போச்சு, நல்ல மூமெண்ட் கொடுத்து. அதுக்கப்புறம் 2வது என்ட்ரி, 3வது என்ட்ரி, 4வது என்ட்ரி வரைக்கும் ஷார்ப்பாக மேலே கொடுத்தது. 4வது என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிராஸ் பண்ண முடியலன்னா இதோட மீனிங் என்னென்னா இந்த லெவல் போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி இங்கே ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். நம்ம இதை வரப்போகிற வீடியோஸில் நம்ம இதை எந்த லெவல் ப்ராஃபிட் போகுதுன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹீரோ கேடு 1, 2, 3, 4, 5, 6 அந்த 6 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டே ஓடிட்டுருக்கு. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா
இந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி ஒரு 4 என்ட்ரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த 2 என்ட்ரி மட்டும் ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி மட்டும் லாஸ்ல இருக்கு. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இன்னும் இந்த லெவல் வந்து இங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வந்ததுன்னா, நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப் ரொம்ப நாளா கொஞ்சம் ஃபேவரட்டா ஓடின்னு இருக்கு. அடுத்தது பை சிக்னல் வந்திருக்கு. இந்த பை சிக்னல் நல்லா மேல போச்சு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து. இப்பவும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த இடத்துக்கு வந்து, இந்த ரேஞ்சுக்கு வந்து இன்னொரு என்ட்ரி குடுத்துட்டு, ஜம்ப் ஆகி மேல போகலாம். பார்க்கலாம். இது எந்த லெவல்ல மூவ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் அடுத்தது. அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபி பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணி ஓரளவுக்கு 0ல எடுத்துன்னு வந்து நின்னுட்டுருக்கு. ப்ராஃபிட்டு இன்னும் காமிக்கல நமக்கு கண்ல. போன வாரம் நேத்து, முந்தா நேத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தது. நல்ல ப்ராஃபிட்டும் ஓடுச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து கீழ வந்திருக்கு. இதுக்கப்புறம் கீழ வரத்துக்கு சான்ஸே இல்ல. அந்த லெவல்ல ரேஞ்ச் எடுத்துட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இதுக்கப்புறம் நல்ல ரேஞ்ச் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஷார்ப்பா மேல எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஹீரோ ஜிபிபி நல்லா ஷார்ப்பா மேல போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒய்ல இப்போதைக்கு ஒரு என்ட்ரி ஓடின்ருக்கு. ஒரு என்ட்ரி சின்ன ப்ராஃபிட்ல ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஹீரோ நியூசிலாந்து. ஹீரோ நியூசிலாந்தில நம்மளுக்கு எந்த சிக்னலும் வரல. ஆனா நல்ல மூவ்மெண்ட் குடுத்துன்னு இருக்கு. இத நம்ம கேர் பண்ண தேவல்ல. அடுத்தது ஹீரோ யுஎஸ்டி. ஹீரோ யுஎஸ்டில இப்போதைக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது. ஹீரோ ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடில அதே மாரி தான். ஹீரோ ஏயுடி மாரி 2 என்ட்ரி குடுத்தது. அதுக்கப்புறம் 3வது என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு 4வது என்ட்ரியும் வந்தது. 4வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் கீழ இறங்கி ரேஞ்சிலேயே இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பா ஷார்ப்பா கீழ இறங்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. இதுக்கப்புறம் மேல போச்சுனாலும் இவ்வளோ தூரம் மேல போயிட்டு கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம செல்லுல 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 4மே எப்படி ப்ராஃபிட் போகுதுன்ட்டு நம்ப அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ப இத கவர் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி கேட். ஜிபிபி கேட்ல பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 4 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, இதே ரேஞ்சில சுத்திட்டுருக்கு. இந்த ரேஞ்சு கீழ இந்த இடத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த லெவலுக்கு வரும். இந்த லெவல் வரும்போது நம்ப ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு நம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. அடுத்தது நம்ம ஜிபிபி சிஹெச்எஃப். ஜிபிபி சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா, பழைய மார்க்கெட் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் குடுத்தது. செல் குடுத்தது, பை குடுத்தது, அதுக்கப்புறம் திருப்பி செல்ல குடுத்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் குடுத்தது. இப்போ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல. ஆனா பை சிக்னலும் வந்திருக்கு. என்ட்ரி வரல. இந்த என்ட்ரி ரிவர்ஸ் எப்போ ஆகுதுன்ட்டு நம்ப வாட்ச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சுக்கு ஹீரோ சிஹெச்எஃப் மாரி இந்த ரேஞ்சுக்கு இங்க வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல இந்த ரேஞ்சில வந்துட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, கீழ இங்க வந்துட்டு ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். இது எந்த லெவல்ல போகுதுன்ட்டு. அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிஒய் இப்போதைக்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அந்த ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ல தான் போயிட்டுருக்கு. சின்ன லாஸ் 0ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது ஜிபிபி நியூசிலாந்து. ஜிபிபி நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா, 1 2, 3 3 வந்துட்டு இப்ப 4வது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. நேத்தே இத கவர் பண்ணியிருக்கணும். ஓகே. 4வது என்ட்ரி ஓடின்னு இருக்கு. இந்த 4வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நல்லா ஷார்ப்பா என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம் ஷார்ப்பா கீழ இறங்கின்னு இருக்கு. இந்த என்ட்ரி ஷார்ப்பா கீழ இறங்கி இந்த இடத்துக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து இன்னும் பிரஷர் இருந்ததுன்னா, இந்த லெவலுக்கும் வரலாம். ஓகே. பார்க்கலாம். இது எந்த ரேஞ்சில ரிவர்ஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு மேல போய் ப்ராஃபிட் குடுக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி யுஎஸ்டி. ஜிபிபி யுஎஸ்டி பார்த்தீங்கன்னா, கோல்டு மாரியே தான் யுஎஸ்டி பேரு. இன்னும் கீழ இறங்கும்னு கோல்டு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல. சில்வர் மட்டும் தான் புக் ஆயிருக்கு. ஜிபிபி யுஎஸ்டின்றதுனால இது இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து இந்த லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ரேஞ்சில க்ளோஸ் ஆகலாம். இல்லன்னா பிரஷர் எடுத்து இந்த ரேஞ்சுக்கு வரலாம். வாட்ச் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து சிஹெச்எஃப். நியூசிலாந்து சிஹெச்எஃப்ல ஒரு என்ட்ரி கிடைச்சது. ஒரு என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் ஷார்ப்பா கீழ இறங்கி, இன்னொரு என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோஸ்ல. ஆனா கிடைக்கல என்ட்ரி. கிடைக்காம இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து நின்னுட்டுருக்கு. பார்க்கலாம். இது வந்து எந்த ரேஞ்சில எந்த லெவல்ல போகுதுன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து ஜேபிஒய். நியூசிலாந்து ஜேபிஒய் ஒரே ஒரு என்ட்ரி கிடைச்சது.
அந்த ஒரு என்ட்ரியும் லாஸில் தான் போயிட்டுருக்கு, 0 லாஸில். ஓகே, அடுத்தது நியூசிலாந்து கேடு எதுவுமே கிடையாது. நியூசிலாந்து யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஒரு என்ட்ரி வந்து இப்போதைக்கு லாஸில் தான் ஓடிட்டுருக்கு, சின்ன லாஸில், மைனஸ் சின்ன லாஸில் ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் மேலே போச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வரும்போது நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி கவர் பண்ணலாம். யூஎஸ்டி கேடு கிடையாது எதுவுமே. யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஐயும் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போதைக்கு நிறைய என்ட்ரிஸ் ஓடிட்டுருக்கு, நிறைய ப்ராஃபிட்டும் ஓடிட்டுருக்கு, நிறைய லாஸஸும் ஓடிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நியூசிலாந்து ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு, 0 ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் பண்ணும்போது. இதுக்கப்புறம் இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எந்த லெவல் போகுதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஹீரோ ஜிபிபியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஆவரேஜ் பண்ணி. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க என்ட்ரிஸ். இந்த ரெண்டையுமே கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுறோம், எந்த லெவலில் போகுதுன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகல. கோல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் இறங்கிச்சு. அந்த ப்ரெஷரையும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெவல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கோல்டை உன்னிப்பாக கவனிங்க. இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ப்ராஃபிட் கவர் பண்ணுறோன்ட்டும் செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை. ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.